அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா மனிதனுமே கிரகத்தை சுற்றித்தான் எல்லாம் நம்ம செயல்பட்டு இருக்கோம். கிரகத்தை சுற்றி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. பிரபஞ்சம் என்பது வானமண்டலம் தான். நம்ம இந்த ஆதாரங்கள் 6 ஆதாரங்கள், சகசிராரத்தை சேர்த்து 7 ஆதாரங்கள். அப்ப இந்த 7 ஆதாரங்கள் வேலை செய்வதற்கு 6 ஆதாரங்கள் என்ன சொன்னா வேலை செய்வதற்கு 6 கலர் இருக்கு. அப்ப இந்த இதை மனிதன் என்ன சொன்னா பலவிதமான கருத்து கோவைகளில் எந்த இடத்துல போய் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியாம, அதாவது ஒரு பூட்டு ஒண்ணுதான், 100 சாவி இருக்கு. இவன் எந்த சாவியை வச்சு திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 100 சாவி இருக்குன்னு வைங்களேன். ஒரு பூட்டை என்ன சொல்லனா திறக்க மாட்டேங்குது. திறக்காம போனோன்னு திரும்பவும் அந்த சாவி அதுல போடுதான். இன்னொரு எடுத்து திறக்கிறான், அது திறக்காம இப்ப என்ன செஞ்சிருக்கணும், ஒரு சாவி திறக்கவில்லை என்று சொன்ன தாவி அங்க தூரத்துல போடுறோம். அந்த 108க்குள்ளதான் ஒரு சாவி இருக்கு. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, இந்த மனிதன் என்ன சொல்றான்னா, திறக்கலைன்னு அந்த 108 சாவிக்குள்ளே தான் போட்டான். இறைவனுடைய விளையாட்டு அதுதான். 108 சாவிகள் இருக்கிறது, ஒரு பூட்டு இருக்கிறது. திறந்தால் உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சான்ட்டான். அப்ப அவனுடைய கண்டிஷன் என்னன்னா, ஒவ்வொரு சாவியவும் நீ திறக்கணும், திறந்துட்டு தூர போடக்கூடாது, அதே டப்பாக்குள்ளே போடணும், திரும்ப எடுத்து நீ திறக்கணும். அப்ப உண்மையான சாவி வர்ற வரைக்கும் இவன் என்ன சொல்றான், பொறுமைசாலி இல்லாமல் போய்விடுகிறான். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே நினைப்பீங்க, VVIPல இருந்து உலகத்தில் ஆன்மீகத்தை பிடித்த அத்தனை பெரிய மடாதிபதிகள், மன்னர்கள், யாரென்ன எடுத்துக்கிடுங்க, இன்று வரை யாரும் விடை கண்டுபிடிக்கவில்லை. விடை கண்டுபிடிக்கவே இல்லை. இதுதான் உண்மை. விடை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்லிடுவான்ல, 108க்குள்ள 72ஆம் நம்பருக்குள்ளதாண்ட விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். எல்லாம் 52ஆம் நம்பருக்குள்ளதாண்ட விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நான் இந்த துறைக்குள்ள படிச்சு கொஞ்சம் என்ன சொன்னா ஒரு நிம்மதி, ஒரு நிம்மதி என்பது இருக்கிறது. அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா போராட்டம் என்பது இருந்தாலும் 2 நாளைக்கு இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். போட்டு வாங்கும், ஆனால் 4 நாளைக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும். அப்பயே யோசனை பண்ணிடும், 4 நாளைக்கு சுகமா ஓடுது, 5ஆவது நாள் என்னைக்காச்சும் என்ன சொன்னா நம்மள கவுத்தோம். நம்ம ஒரு இடத்துல ரெடியா வச்சுக்கிடணும். ஏன்னா நமக்கு தேவை உணவு, அந்த உணவுக்கு தேவையான பணம் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்க. அப்ப இந்த மூலாதாரம் என்பதை வைத்து ஒரு இதை சாதிக்கலாம். மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்பில் இருக்கின்ற 6 சக்கரங்களில் முதல் சக்கரம் என்பது மூலாதாரம். இந்த மூலாதாரத்தை நீங்கள் எப்படி வேலை செய்ய வைக்கணும், என்ன கலர் துணி உடுத்தணும். உங்களுக்கு மூலாதாரம் வேலை செய்யலையா? ஆனா முதல் ஆதாரம், மூலாதாரம் வேலை செய்வதற்கு ரீங்கார தேனி இருக்கு இல்லையா, தேனி ரீங்காரம் விட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஓசையை கேட்கணும். ரீங்கார தேனியுடைய ஓசையை கேட்கணும். சிகப்பு கலர் உடை உடுத்தணும். அப்ப உடை உடுத்தணும், எங்க உடுத்தணும்? உள்ளாடை தான். மூலாதாரம் எங்க இருக்குது? உள்ளாடை உடுத்துற இடத்துலதான் இருக்குது. ஆணும் இன்னைக்கு என்ன சொன்னா ஜட்டி போடுறாங்க, பெண்ணும் ஜட்டி போடுறாங்க, அது இயற்கை. அப்ப சிகப்பு துணி சிகப்பு ஜட்டி
யார் ஒருவர் போட்டுக்கொண்டு ரீங்கார தீனியுடைய ஓசையை கேட்டால் மூலாதார சக்கரம் வேலை செய்யணும். மூலாதாரத்தில் தான், மூலாதாரம் என்பது என்ன சொன்ன அடிப்படை பேசிக். அப்ப அந்த அடிப்படை பேசிக் என்ன செய்ய வேலை செஞ்சிடும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்ப மூலாதாரம் என்று சொன்னால் ரீங்கார தேனி ஞாபகம் வரணும், சிவப்பு கலரும் ஞாபகம் வந்துடணும். அதற்கடுத்து சுவாதிஷ்டனம். சுவாதிஷ்டனம் அப்படிங்கிறது 2வது சக்கரம். இந்த சக்கரம் வேலை செய்யணும்னா வீணையோடைய நாதத்தை கேட்கணும், வீணை வாசிப்பை கேட்கணும். அதற்கடுத்து ஆரஞ்சு கலர் துணியை அதிகமாக ஒருத்தன் பயன்படுத்தினான். நான் எப்பயுமே அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை தான். இந்த பச்சை என்ன சொன்னா அநாதக சக்கரத்திற்குண்டான கலர். அநாதக சக்கரத்திற்குண்டான கலர். எப்பயுமே வீட்டுல மணி அடிச்சு சாமி கும்பிடுவேன், பூஜை மணி அடிச்சுதான் சாமி கும்பிடுவேன். அந்த அநாதகம் என்ன சொன்ன அந்த மனம் ரிலாக்ஸேஷனா இருக்கும். அநாதகம் என்று சொன்னால் இருதயம், அநாதகம். ஏன்னா அதனால சுவாதிஷ்டனம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா வீணை நாதத்தை கேளுங்கள், ஆரஞ்சு கலர் துணியை உடுத்துங்கள். அதற்கடுத்து மணிபூரகம். மணிபூரகம்னா நெருப்பு, ஜீரண மண்டலம், ஜீரண சக்தி. உடலில் இருக்கிற வெப்பங்கள் சமநிலையில் இருக்கணும், சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகணும். அப்ப ஒரு மனிதனுக்கு வயிற்றுல பிரச்சனை இருந்தா மூளை அப்செட் ஆயிரும். அப்ப என்ன செய்யணும்னா மணிபூரக சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் புல்லாங்குழலுடைய நாதத்தை கேளுங்கள், புல்லாங்குழலுடைய நாதத்தை கேளுங்கள், புல்லாங்குழலுடைய வாசிப்பை கேளுங்கள். மஞ்சள் துணி அணியுங்கள், மஞ்சள் கர்ச்சிப்பை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் கர்ச்சிப்பை கையில் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மணிபூரக சக்கரம் வேலை செய்யும். புல்லாங்குழலுடைய ஓசையை கேட்கணும். அதற்கடுத்து அநாதகம், இருதயம். இருதயம் என்று சொல்லக்கூடியது சஞ்சலத்திற்கு உட்படக்கூடாது. அப்ப சஞ்சலத்துக்கு உட்படக்கூடாதுன்னா மணியோசை, அதாவது கோயில் அடிக்கிற மணி, பூஜை வைக்கிற மணியோடைய ஓசையை நீங்கள் அடிக்கடி என்ன சொல்ற கேட்டீர்கள் என்று சொன்னால், பச்சை துணியை நீங்கள் என்ன சொல்லலாம்னா யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால், இந்த பச்சை துணியை பட்டு பேசுறேன், பின்னாடி ஒரு பச்சை துணி எப்பயுமே கிடக்கும், துண்டு கிடக்கும். ஏன்னா ரிலாக்ஸ் மைண்ட் இருக்கும். மைண்ட்ல சந்தோஷம் இருந்தால்தான் பேச்சு வரும். ஏன்னா இது பல பேர் கேட்கக்கூடிய பேச்சு. பெரியோர்களும் பார்ப்பாங்க, ஒரு நடுத்தர வயதுக்காரங்களும் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அந்த பேச்சும் போது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும். அப்ப அநாதக சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மணியோசையை அடிக்கடி கேட்கணும். பச்சை கலரை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து விசுத்தி, கழுத்து. அப்ப விசுத்தி என்று சொல்லக்கூடிய சக்கரம் வேலை செய்ய வேண்டும். அப்ப அந்த விசுத்தியுடைய சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நதி நீர் சலசலப்பை கேட்க வேண்டும். நீரோடை ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சலசலப்பு வரும், அந்த சலசலப்பை கேட்கணும். நீல கலர் ட்ரெஸ் போடணும். விசுத்தி சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீல கலர் ட்ரெஸ் போடணும், நீல கலர் கர்ச்சிப் வச்சுக்கிடணும். வைத்து கொண்டு நதி நீர் சலசலப்பு என்று சொல்லி நீங்க இதுல யூடியூப்ல டைப் பண்ணாலும் அந்த நதிநீர் சலசலப்புக்குண்டான வீடியோக்கள் வரும், அதற்குண்டான ஓசை வரும். இது எங்கேயும் தேடி போய் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம், நம்ம செல்போனுக்குள்ளே இருக்குது. அதனால விசுத்தி என்று சொல்லக்கூடிய கழுத்து பகுதியில் இருக்கின்ற சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நதிநீர் சலசலப்பை கேட்க வேண்டும். நீல நிற கலரை யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் வெற்றி உறுதி. அதற்கடுத்து ஆஞ்சா, புருவ மத்தி. புருவ மத்தி புருவ மத்தியில் ஒருநிலைப்பட்டு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தியானம் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த புருவ மத்திக்கு தான் எல்லாத்தையும் ஒரு மைய புள்ளிக்கு கொண்டு போவோம். அது சில பேருக்கு நடைமுறைக்கு சாத்தியம் ஆகாது. அப்ப ஆஞ்சா சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆஞ்சா வேலை செய்ய வேண்டும் சார், கடல் அலையோடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆஞ்சா
ஆஞ்சான்னா ஒரு மனிதன் தியானம் பண்ணுவது ஒரு நிலைப்பட்டு வெற்றி பெறுவது தான். அதுக்காக எதுக்கு மனுஷன் போய் கடல் அலையில போய் வந்து சாயந்தரமா உட்காந்துருக்கான், கால் நீட்டி உட்காந்துருக்கான். கடல் அலைக்கு வந்து ஒரு சக்தி உண்டு. அப்ப அந்த ஆஞ்சா சக்கரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடல் அலையின் ஓசையை கேட்க வேண்டும், கருநீளம் உடுத்த வேண்டும். கருநீளத்தை உடுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஆஞ்சா சக்கரம் வேலை செய்யும். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக பெரிய வெற்றியை அடைவதற்கு முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த 6 ஆதாரங்களுக்கு உண்டான கலரும் 6 ஆதாரங்களுக்கு உண்டான ஓசைகளும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். இது பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று. நினைத்ததை நினைத்தபடி இந்த பூமியில் நடித்து கொடுக்க இயற்கையும் கலர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்து மாபெரும் வெற்றியை ஈட்டி கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி. அதனால வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் மூலாதாரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரீங்கார தேனியும் சிவப்பு கலர் துணியும், சுவாதிஷ்டனம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வீணை நாதமும் ஆரஞ்சு கலரும், மணிபூரகம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் புல்லாங்குழல் இசையும் மஞ்சள் கலரும், அநாதகம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மணியோசையும் பச்சை கலரும், விசுத்தி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நதி நீர் சலசலப்பும் நீல கலரும், ஆங்சா வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடல் அலை பிளஸ் கருநீல கலரை நீங்கள் யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை நீங்கள் பெறலாம், பெரிய வெற்றியை அடையலாம். இந்த உலகத்தில் இறைவன் எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் சரியான குருவை நாடணும். சரியான குருவை நாடாமல் நாமே குருவாக முடியாது. நமக்கு தொட்டு காட்ட ஒரு குரு வர வேண்டும். தொட்டு காட்டாத விட்டை சுட்டு போட்டாலும் வராது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் தொட்டு காட்டுவதற்கு குரு வேண்டும். குருவின் மூலமாக நான் வந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு கர்நாடகாவில இருந்து ஒரு பையன் யாரோ ஒருத்தர் பேசுறாரு, உங்க வீடியோவெல்லாம் பார்த்தேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்க அப்படிங்கிறான். என்னடா நான் வந்து என்ன பேசிட்டேன் அப்படின்ட்டு கடைசியில அவனுடைய ஆசை இவ்வளவுதானே, வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருப்பேன், அவ்வளவுதான். இது மனிதனுடைய எல்லா மனிதருமே நேருக்கு நேர் சந்திக்காவிட்டாலும் மனதளவில் பெரிய மரியாதையில நிறைய பேர் வச்சிருக்காங்க. என்ன பொருளாதாரத்தை செலவழிக்கிறதுக்கு வழி இல்லையா, மனசு இல்லையாங்கிறது மட்டும் தெரியல, ஆனால் மதிப்பு நிறைய வச்சிருக்காங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் தடை என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார தடையை நீங்கள் உடைத்து வெளியே வந்து குருவை சந்தியுங்கள். சந்தித்து அவர் கையால் மந்திரங்களும் எந்திரங்களும் விக்கிரகங்களும் வாங்கி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பெரிய வெற்றியாளர்களாக வருவீர்கள் என்பது உலகறிந்த ஊரறிந்த உண்மை. உங்களுடைய தடைகள் என்பது பொருளாதாரம் என்பது எனக்கு தெரியும். அதை உடைத்து விட்டு வெளியே வாருங்கள். அதே பொருளாதாரம் உங்களுக்கு பன்மடங்காக பெருகும் என்பதை நாங்களும் கொடுத்துத்தான் படித்தோம். அப்பதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்டெபனா இருக்க முடியுது. கொடுத்து படிக்கலைன்னா என்ன தெரியும், அவங்க ஆணித்தரமா சொல்லிடுவாங்க, இதுதான், இதை இப்படி செய்ய நடக்கும், பேசாம இரு, என்ன செஞ்சிட போகுது, வந்துடும், சரியா போயிடும் அப்படிம்பாங்க. அந்த இதை வந்து சமீபத்தில் என் பையனுக்கு கார் வாங்கி கொடுத்தாச்சு. அவர் தனியா ஓட்டணும். மனசுல சொன்னேன், ஒரே ஒரு தான் சொன்னேன், ஓட்டு, நல்லபடியா ஓட்டு, ஒரு பிரச்சனை கிடையாது. நான் கையில கொடுத்தது ஒரே ஒரு ஆஞ்சநேயர் சிலை மட்டும்தான். ஒரு ஆஞ்சநேயர் சிலை டப்பாக்குள்ள போட்டு இதை வந்து காரு வந்து இதுல டேஷ்போர்ட்ல வை, நல்லா ஓட்டு, 70 to 80க்குள்ளேயே போ, இதுல பத்திரமாப்பா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா இருப்ப அப்படின்ட்டு. அதான் அதனுடைய டானிக் என்னன்னா, நம்மளுடைய அந்த ஒரு சக்தி நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்தாச்சுன்னா எந்த ரூபத்திலும் சூப்பரா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. பொருளாதார தடையிலிருந்து நீங்க வெளியே வாங்க, நீங்களும் வெற்றியாளர்களாக வர முடியும். அதனால 6 ஆதார சக்கரங்களை இயக்குவதற்குண்டான ஓசைகளையும் கலர்களையும் சொல்லிவிட்டேன். பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது
சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.